வீட்டை விட்டு ஓடி வந்ததுதான் தப்புன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஏன் உன் கண்ணீரை துடைக்கத்தானே நான் வேலையை ராஜினாமா பண்ணல. அதுக்கு இல்லைங்க, எந்த பொண்ணுமே செய்யக்கூடாத தவிர நான் செஞ்சுட்டேன். இப்ப நான் அதை அணுவணுவா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது நீ கூட சொல்லி காட்டணுமா? அதுக்கு இல்லம்மா, ஏதோ பேச்சு அப்படி வந்தது. இந்த நான் போய் எப்படியா முத்த கண்டுபிடிச்சு வந்துடுறேன். அண்ணே, அந்த பொண்ணு எப்படியாவது தேடி கண்டுபிடின்னு. அட்ரஸ் இல்லைங்க, போட்டோ இல்லைங்க, எங்க போய் சேர்றது? சரி, எதுக்கும் போலீஸ் எழுதி வைக்கிறேன். நான் ஜாஸ்தி முத்த பார்த்துறேன். கொஞ்சம் அழகாம பையன் வைக்கிறான், தூங்கிட்டு இருக்கான். ஜாகிரதை பாத்துக்க. நீ அழுகிட்டே இருக்காத. ஒண்ணு யோசிக்காத, உனக்கு நல்ல முகவெட்டு இருக்கு. என் படத்துல உனக்கு ஹீரோயின் வேஷமே தர்றேன், ஒத்துக்க. எனக்கு அக்கா போல ஒரு சிநேகிதி இருக்கா, அவளை கேட்காம நான் எந்த முடிவும் சொல்ல முடியாது. அப்ப சரி, புறப்படு. நானே அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறேன். வீடு பூட்டி இருக்கு, யாரையும் காணுமே. மீனாட்சி, அக்காவை தேடுறியா? அவங்க அண்ணா வந்து வீட்டை காலி பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. அண்ணன் கிடைச்சதா என்னையும் மறந்துட்டு போயிட்டானே. இதான் உலகம். ஏறு வண்டி. மறுபடியும் சொல்றேன், யோசிக்காத. சரின்னு ஒத்துக்க. நடிகையானா மட்டும் அவரை கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டிப்பா. எப்படி? நீ ஹீரோயின் ஆன உடனே உன் போட்டோவையும் வாழ்க்கை வரலாறையும் பத்திரிகையில போட சொல்றேன். அதை படிச்சுட்டு உன் காதல் உன்னை தேடி வருவான். சரி, சம்மதிக்கிறேன். ஆனா எனக்கு நடிக்க தெரியாது. நான் சொல்லி தரேன். தனியாவா? இங்க யாருமே இல்ல. நடிப்பு தானே. இதுக்குதான் நான் முதல்லயே மாட்டேன்னு சொன்னேன். பயப்படாத, எப்போ உன் கூட துணைக்கு ஒரு ஆயாவை இருக்க சொல்றேன். சரிதானே? சரிங்க.